சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம், செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம். நம்முடன் பத்திரிகையாளர் சுபேன் இணைந்திருக்காரு, அவரோட பேசலாம். வணக்கம் சார், நன்றி இணைப்புல இணைஞ்சதற்கு. சார், இன்னும் இந்த வாதம் அப்படிங்கிறது இந்த ஜனநாயகன் படத்துக்கு நீண்டுட்டே இருக்கு இல்லையா? தொடர்ந்து இப்ப சென்சார் தரப்புல இந்த மாதிரியான ஒரு வாதங்களை ஒரு படத்துக்கு வைக்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல, இது யதார்த்தமா நடக்கக்கூடிய விஷயம் தான். இதுக்கு முன்னாடி நிறைய படங்களுக்கு இந்த மாதிரி போய் வருடக்கணக்கில் இருந்து ரிலீஸ் ஆன வரலாறுகள்லாம் இருக்கு. அப்ப சென்சார் போர்டு என்பது ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பாக இருக்கிற பொழுது பிரச்சனைகளை அங்கேயே முடிக்கணும். முதல்ல சென்சார் போர்டு மெம்பர் பார்ப்பாங்க, அதுல எதுவும் பிரச்சனை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புவாங்க. அப்ப ட்ரிபுனல் ஒன்று இருந்ததை கலைச்சிட்டாங்க. இப்ப சேம் பராசக்திக்கும் இதே மாதிரியான பிரச்சனை வந்தப்ப அவங்க ரிவைசிங் கமிட்டி போய் ரிவைசிங் கமிட்டி சொல்லப்பட்ட அந்த காட்சிகளை நீக்கிறது, வசனங்களை மியூட் பண்றதெல்லாம் வச்சு அவங்க பண்ணிட்டு மேல்முறையீடு பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்ப இவங்க எடுத்த ரிவைசிங் போறதுக்கு முன்னாடியே இவங்க கோர்ட்டுக்கு போறாங்க. அதுவே ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம். இப்போ ரிவைசிங் போய் ரிவைசிங்ல இவங்க ஒரு சரியான ஒரு தீர்வு எட்டப்படலை அப்படின்னா அடுத்து இவங்க கோர்ட்டுக்கு போயிருக்கலாம். இவங்க அவசரமாக படத்தை ரிலீஸ் பண்ணணும், நாங்க டேட் போட்டோம், நாங்க 500 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணியிருக்கிறோம், அதனால எங்க படத்தை நீங்க உடனே பண்ணணுங்கிறது கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போய் நடந்த சம்பவங்கள் தெரியும். தனி நீதிபதி கொடுக்குறாங்க, அது இரு நீதிபதி தடை கொடுக்குறாங்க. தடை கொடுத்த உடனே என்ன பண்றாங்கன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. உச்ச நீதிமன்றம் அங்கிருந்து திருப்பி அனுப்புது, இந்த வழக்கு நாங்க எடுத்துக்கல அப்படின்னு. அப்ப இவர்களுடைய விஷயத்திலேயே ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்கு. ரெண்டாவது, இந்த படம் விஜயினுடைய கடைசி படம், அரசியல் சொல்லக்கூடிய படம், அரசியல் பேசக்கூடிய படம். கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு தரப்பிற்கு எதிர்ப்பு வரும் அப்படிங்கிறது அந்த படக்குழுவினருக்கும் இயக்குனருக்கும் விஜய் தரப்புக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அரசியல் பேசுறோம், கண்டிப்பாக இது ஏதாவது ஒரு சிக்கல் வரும் அப்படின்னு. அப்ப இதை அவங்க டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி தான் அவங்க சென்சாருக்கே போறாங்க. இந்த படம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 6 மாசம் ஆச்சு. 6 மாசமா இவங்க இந்த பொங்கலுக்கு வரணுங்கிற ஒரு திட்டத்தோட தான் இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது இந்த படத்துக்கு சிக்கல் வரும்னு தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சே ஏன் கடைசி நிமிடத்துல போனாங்க? இது நார்மலாக ஒரு படத்தை அப்ளை பண்றாங்க, சென்சார் போர்டு மெம்பர் பாக்குறாங்க, யூ கொடுக்குறாங்க, யூஏ கொடுக்குறாங்க, சென்சார் வாங்கிட்டு வந்துடுறோம்னு கிடையாது. இது அரசியல் பேசியிருக்கிற படம், இதில் சிக்கல் வரும் தெரியும். அப்ப டிசம்பர் 19ஆம் தேதி இவங்க அப்ளை பண்ணவங்க ஒரு 10 நாள் 20 நாளுக்கு முன்னாடி டிசம்பர் 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ அவங்க போயிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையை அங்கேயே பேசி முடித்து இவங்க வாங்கிட்டு வந்திருக்கலாம். இது இடையில ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நடந்திருக்கிறதா தான் நான் பாக்குறேன். நன்றி திரு சுபேர் சார், இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமை. சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம், செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம்.